இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பணக்காரர்களின் ரகசியம். மார்வாடி சேட் சொன்ன இந்த வார்த்தையை கேளுங்க. சம்பாதிச்சதை விட குறைவாக செலவு பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சேமிக்கணுமா, அதுக்கப்புறம் செலவு பண்ணணுமா. அதுக்கப்புறம் தேர்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கக்கூடாதாம். பணத்தை சேமித்து முதலீடு பண்ணணுமா. ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு கொடுக்கணுமா. ஒரு சிலர் காசை பற்றி அவதூறாக கூட பேசுவாங்க, மதிப்பு குறைவாக பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம சின்ன தொகையாக இருந்தால் கூட முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். நாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த பொருளை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து தான் நம்ம வாங்கணும். பணம் சம்பாதிக்கிறத விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அதை காப்பாற்றுறது தான் நண்பர்களே. இதுதான் அந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லி இருந்த விஷயம். ஜெராக்ஸ் காப்பி பற்றி ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லே அவுட்டு போட்டாங்க. சரி, அந்த லே அவுட்டு போட்டவங்க உங்கள் லே அவுட்டு தாங்க ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வாங்கினாங்க. சரி, கொடுத்துட்டு தானே போகிறாங்க உடனடியாக அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்டும் அந்த லே அவுட்டோட ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துட்டாரு. அது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அது எக்ஸ்ட்ரா காப்பீஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அது ஒன்றே ஒன்று இருந்ததால் அவர்கிட்ட போனது. திரும்ப கேட்டு பார்த்து கிடைக்கவே இல்லை நண்பர்களே. மினிமம் 100 தடவையாவது அவர்கிட்ட போய் இருந்து கொடுத்தா நடந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நடந்து கூட பார்த்தாச்சு. அப்போ கூட கிடைக்கல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது எங்கேயோ நான் கொடுத்துட்டேன் யார்கிட்டயோ, அது எனக்கு கிடைக்கவே இல்லை, தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை, இந்த ரீசனை தான் சொல்லிட்டாரு கடைசியில். அது திரும்ப வரவே இல்லை நண்பர்களே. ஸோ எதுக்காக இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் முதல்ல உங்களுக்கான காப்பியை பத்திரப்படுத்திட்டு கொடுங்க. உடனே கொடுத்துட்றேன்னு வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்போ தேவைன்றதுக்காக. அதுக்கப்புறம் அது வராமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் அதனால் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி சன் டிவியில் வணக்கம் தமிழா ஷோ பார்த்தேன் நண்பர்களே. அதில் வந்த சீரியல் ஆக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அவரோட உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கான ரகசியம் என்னென்னா, நைட்டு சாப்பாடை 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாராம் நண்பர்களே. இது ஏற்கனவே நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நைட்டு சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட்றது தான் தொப்பை போடாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் பல விஷயங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரும் சொன்னார். அதை திரும்ப உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் உடலை ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைட்டு சாப்பாடை சீக்கிரமாகவே சாப்பிட்டுருங்க நண்பர்களே. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் இதை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணலாமே. இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு இந்த வீடியோவை 2 தடவை கேளுங்க நண்பர்களே. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு மனசில் பதிவாகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.